ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரி ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிட்டர் ஹாட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் குக் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவும் கொதிக்க வச்சு நீங்கள் காலிஃப்ளவரை குக் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலிஃப்ளவர் வந்து பார்த்தா உடஞ்சிரும். அதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து வீட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காயில் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னு இப்பயே அந்த உப்பு லைட்டாக உரப்பு இருக்கும் உங்களுக்கு காய்கறியில். நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா என்னென்ன பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகமும், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஒரு சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு எடுத்திருக்கேன். இது நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்க போகிறோம் சுக்கையும் நம்ம ஜீரகத்தையும். அது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரக சக்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி உடஞ்சிரும். நீங்கள் வந்து லைட்டாக மசாலாலாம் போட்டு லைட்டாக கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலிஃப்ளவர் இது பண்ணிட்டீங்கன்னா உடைய ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் காய்கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் இப்போ அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து காலிஃப்ளவர் கூட வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட் உப்பை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை நான் ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வந்து காலிஃப்ளவர் ஊறி நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு தரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை ஊற்றிக்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகும்போது போட்டிங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றும் கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டுறாதீங்க காலிஃப்ளவரை. போட்டால் அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு காலிஃப்ளவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதிகமாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரி கிடைக்கிற அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கொத்து அளவு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கொத்து போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எண்ணெயில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹெவியாக வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவக்க ஆரம்பிச்சிருச்சு காலிஃப்ளவர். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலிஃப்ளவர் பொறுத்து நல்லா குக் ஆகணும். நீங்கள் சீரகமாக எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் பஜ்ஜி மாரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஒரு நேரம் வேக வைங்க. வேக வச்சாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் கரண்டியில் கிளறும்போது ஒரு நல்லா கிறிஸ்பினஸ் சவுண்டே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹோட்டல் நம்ம பேக்கரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் பக்கோடா தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயெல்லாம் ஃபில்டர் ஆகிற மாதிரி. அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் லைட்டாக ஊற்றி எடுத்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.